மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகை கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகள் என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்க ஈடுபடுகிறோம். முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க எடுத்து சொல்லணும்னா,